ஒரு சாமியார முதலமைச்சரா வச்சிருக்கிறாங்க. நீங்க வைக்கல, கர்த்தர் வைக்க வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரை வச்சுதான் பிஜேபிக்கு நீ ஆட்டமே காண போகிறாரு. அவரு தான் மோடிக்கு விரோதமா எழும்ப போகிறார். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். அது தேவனாலே உண்டாயிற்று என்பதை சீக்கிரத்தில் இந்தியா அறிந்து கொள்ளும். நம்முடைய ஜெபத்தை தாண்டி எதுவும் நடக்க முடியாது இந்தியாவுக்குள்ள. ஆனா நாம் ஜெபிக்கணும், இன்னும் வைராக்கியமா நம்ம ஜெபிக்கணும். அவர் என்ன பிரேயர் பண்ணிருப்பானா, மோடிக்கு எதிரா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவாரு, அடுத்து யார் ஒரு சிறந்த தலைவரா நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள கொண்டு வாங்க கர்த்தரே அப்படின்னாரு. அப்ப கர்த்தரே ஆகா இவர் தான் சிறந்த தலைவர், போ நீ ஓரமா போ அப்படின்னு ஓச்சு விட்டாரு. அப்போ எந்த இடத்துலயும் எந்த கடவுளும் என் பேரை சொல்லி ஏமாத்தணும் உனக்கு சொல்லல. நீங்க கடவுள் பேரை வச்சு நீங்க அந்த மக்களை ஏமாத்தி நீங்க அவங்களை என்ன சொல்றீங்க, தசம பாகம் கொடுக்கல உன் வீட்டுல கெட்டது நடக்கும் சொல்றீங்கல்ல மைக்க போட்டு. அப்ப கர்த்தர் சொன்னாரா, தசம பாகம் கொடுக்கலன்னா எவ்வளவு வருமானமோ, தசம பாகம்னா என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு சம்பளம் 10,000 ரூபாய்னா அதுல 10% நீங்க சர்ச்சு கொடுக்கணும். அதான் தசம பாகம். நீங்க கொடுத்தே ஆகணும் கட்டாயம். குடுக்கலனா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு மரணம் நடந்துச்சுன்னா அந்த சுடுகாட்டுல போய் உங்களை புதைக்க விட மாட்டாங்க. இதை யாராவது பேசுறீங்களா நீங்க? அடுத்து தசம பாகம்ங்கிறது மினிமம். அதுக்கு மேல நீ எவ்வளவு வேணா கொடுக்கலாம், 20%, 30%. அது சொல்றாரு மோகன் சீலாச்சரம். எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலா நீ கொடுக்குறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அப்ப என்ன வச்சிட்டு இருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா? பர்சன்டேஜ் நீங்க எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறியோ அவங்க ஷேர் மார்க்கெட் நடத்திட்டு இருக்கிறாரா கர்த்தரு? நீ எவ்வளவு போடுறியோ அதுக்கு அதிகமா உனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. அப்ப கர்த்தரை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பாவி மக்களை அவன் எவமெல்லாம் பிரச்சனை நாங்க ஜபம் பண்ண முழங்கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்கள அவ்வளவு பேத்தையும் ஐயோ இனிமே சர்ச்சே கிடையாது, இனிமே மசூதியே இருக்காது, சர்ச்செல்லாம் அரசே எடுத்துக்க போதான், இப்படிலாம் பொய் சொல்லி அந்த மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க.